கோமதி லதா ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் எறா கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுங்கிறது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியானது, டேஸ்டியானது, சுவையானது. நம்மளுக்கு வந்து ஒரு நேரத்துக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எறா கருவாடு நம்ம வந்து எப்படி தொக்கு செய்ய போகிறோங்கிறத. இவ்வளவு எறா வந்து நான் வந்து கருவாடு இது வந்து க்ளீன் பண்ணி தோல் உரிச்சது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையானது வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி. இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் சோம்பு வந்து கவுச்சி வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்கு சோம்பு, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சுவையை கூட்டி கொடுக்கும். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எண்ணெயில் நம்ம வந்து செஞ்சு பழகணும். ஒரே எண்ணெயே எப்போதும் சாப்பிடாம நம்ம வந்து ஒரு நாள் தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், அப்படி நம்ம விதவிதமாக எண்ணெய்களை எல்லாம் மாற்றி மாற்றி நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வந்து நம்ம எப்போதுமே வந்து கிச்சனுக்குள்ளே அடியில் நீங்கள் பேப்பர் வேணாலும் போட்டுக்கலாம், போடாமலும் இருக்கலாம். பாருங்கள், ஆலிவ் ஆயில் பாட்டிலில் கடலெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். பக்கத்தில் இந்த க்ரீன் மூடி போட்டது வந்து நல்லெண்ணெய், கடுகெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் வந்து சின்ன பாட்டிலில் அப்பப்போ ஊற்றிக்குவேன். அப்புறம் அவசரத்துக்கு நெய் தேவைப்படும், அப்போ நெய் எடுத்துக்கலாம். உப்பு எப்போதுமே வலது கை பக்கத்தில் நம்மளுக்கு வீட்டில் வந்து எண்ணெய், உப்பு இருக்கணும். அந்த மாதிரி தேவையான ஸ்பூன்கள், கரண்டிகள், அர்ஜென்ட்டுக்கு எடுக்கக்கூடியதெல்லாம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. அடுப்பு பற்ற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை பற்ற வச்சுருவோம். சட்டி நல்லா சூடாகிரட்டும். கரண்டியை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி எந்த கரண்டி எடுக்கலாம்னு பார்த்து சூஸ் பண்ணி ஒரு கரண்டி எடுத்துக்குவோம். இப்போ இன்றைக்கி இந்த கரண்டி எடுத்துருக்கிறேன். இப்போ எண்ணெய் வந்து ஊற்றிடலாம். இந்த கருவாடு, மீன் இதெல்லாம் நம்ம மண் சட்டியில் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அலுமினிய சட்டி அதிலெல்லாம் செய்கிறத விட இதில் செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குவோம். சட்டி வந்து நல்லா சூடாகி எண்ணெயும் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த சோம்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நுணுக்கி வச்சுக்கணும். சோம்பை போட்டுருவோம். சோம்பு கூடவே பூண்டு, இஞ்சி இது ரெண்டையும் போட்டுருவோம். இது ரெண்டும் வந்து நல்லா கொஞ்சம் பொரிஞ்சிடணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கவுச்சி ஸ்மெல் இருக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த சோம்பு, இஞ்சியெல்லாம் நம்ம போடுறது. இதெல்லாம் போட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அடுத்தது பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை போட்டுருவோம். அதுவும் நல்லா வதங்கியிருக்கும். உப்பு வந்து அளவாக போட்டால் போதும். ஏன்னா கருவாடில் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் சும்மா இந்த வெங்காயத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ உப்பு அந்த அளவுக்கு மட்டும் ஒரு அரை உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடணும். இப்போ தீ வந்து நம்ம கூட்டி தான் வச்சுக்கணும். வெங்காயம் எப்போதுமே வெங்காயம் போடும்போது கொஞ்சம் தீயை வந்து கூட்டி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் உங்களுக்கு நல்லா வதங்கி கிடச்சிடும். இப்போ நம்ம ரெண்டு கல் உப்பு இது கூடவே சேர்த்து நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு தான் போடணும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கும், ரெண்டாவது இந்த வெங்காயத்துலேயே அந்த உப்பு வந்து நல்லா உரைச்சிரும். அதுக்காக தான் அது மாதிரி போடுறோம். இப்போ நம்ம இந்த வெங்காயத்து கூடவே தக்காளியும் போட்டுருவோம். தக்காளியும் அதிலே போட்டுருவோம். ரொம்ப ருசியானது. ஒரு ரசம் இருந்தால் போதும். ஒரு ரசம் இந்த மாதிரி எறா தொக்கு செஞ்சுக்கலாம். பச்சை எறா நம்மளுக்கு கிடைக்காத இடத்துல இந்த மாதிரி கருவாடு எறா நம்ம வந்து செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரசமே வேண்டாம், ஒரு பருப்பு குழம்பு வச்சு எறா தொக்கு செய்யலாம். இல்லை சும்மா இதையே அப்படியே கூட போட்டு கூட சாப்பிடலாம். இந்த தக்காளி வெங்காயத்து கூடவே இந்த எறா கழுவி வச்சுருக்கிற எறாவை நம்ம இதில் போட்டுடலாம். இது நல்லா வந்து இது கூடவே அப்படியே வதங்கணும். கொஞ்சம் நேரம் இது நம்ம ஊற வச்சு செஞ்சதுனால நல்லா அது ஊறி இருக்கும். ஊறாமல் செஞ்சோம் அப்படின்னா நறுக்குன்னு நம்மளுக்கு கடிக்கும். அதனால் நான் ஊற வச்சுட்டேன். இப்போ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள்லாம் போட்டுடலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூளை போட்டுருவோம். அப்படியே கூடவே இந்த மிளகாத்தூளையும் போட்டுருவோம். போட்டுட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு மூடி விட்டு தண்ணியை கொஞ்சம் ஊற்றி அப்படியே லைட்டாக ஒரு வதக்கிடுவோம். லேசாக தண்ணி ஊற்றலாம். அது வதக்கிட்டு நம்ம காரம்லாம் போதுமா அப்படின்னு பார்த்துக்கணும். ஏன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் உள்ளது, அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். காரம் உங்களுக்கு நல்லா தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம், காரம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணியை சேர்த்து மூடி விட்டுடலாம். நம்ம வந்து தேங்காய் போட போகிறதில்ல. தேங்காயும் போட்டு இது செய்யலாம். தேங்காய் போடாமல் செய்கிறதுனால கொஞ்சம் லைட்டான ஒரு திக்னஸ் தான் நம்மளுக்கு இதில் இருக்கும். அதனால் இப்போ லைட்டாக சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே இதை நம்ம மூடி விட்டுருவோம். இது அப்படியே தம்மில் கடந்து வேகட்டும்.
ஃப்ரெண்ட்ஸ் இதையே பார்த்தீங்கன்னா இதில் வந்து காலிஃப்ளவர் போட்டு தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி போட்டு செஞ்சோம்னா அது ஒரு குழம்பு மாதிரி ஆயிடும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குது, கொதிக்கட்டும். அதே மாதிரி இன்னொரு மெத்தடும் இதில் நம்ம செய்யலாம். கருவாடு, முருங்கைக்காய் அந்த மாதிரி காய்கறி போட்டும் நம்ம வந்து இந்த கொஞ்சு, இதுக்கு பேர் கொஞ்சுன்னு சொல்லுவாங்க, எறான்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி பல பேர் இருக்குது இந்த மீனுக்கு. இந்த கருவாடுக்கு பல பேர் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் எப்படி ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ வந்து நான் தீயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சமும் கூட நம்மளுக்கு சுருள மாதிரி கூட எடுத்துக்கலாம் தேவைப்பட்டா. இல்லை இப்படியே வேணாலும் நம்ம ஆஃப் பண்ணுறதா இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சுருண்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ரேஷன் அரிசியில் தான் சாப்பாடு செஞ்சுருக்கிறேன். பாருங்கள், ரேஷன் அரிசி சாப்பாடு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரேஷன் கடையில் வாங்குகிற அரிசி சாப்பாடு எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கஞ்சி குழப்பு இருக்கும், வடித்தா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வடிக்கலை, அப்படியே தம் போட்டுட்டேன். நல்லா டேஸ்டியான இந்த சாப்பாட்டுக்கு இந்த கருவாடு தொக்குக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சுவையான டேஸ்டியான எறா கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு நம்ம காம்பினேஷனாக ரசம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுவையான டேஸ்டியான எறா தொக்கு ரசம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஈஸியானது, டேஸ்டியானது, ரொம்ப சுலபமாக ஒரு செய்யக்கூடியது, செலவு குறைந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் கூட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.